வெல்கம் டு செவிக்குட்டி சேனல். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதில் கத்திரிக்காயை வெட்டி போட்டோன்னா கத்திரிக்காய் கருப்பாகாது. காம்பு ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே சொத்தை பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா காயும் வெட்டி எடுத்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே வாணலியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதிலையே இந்த வதக்கி அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது கூட ஒரு 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. கொதிச்சுட்டு இருக்கும்போது இதை எடுத்து வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து திறந்து பார்த்துலாம். இப்போது கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு. கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. என்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால் சேர்க்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.